கடலூர் மாவட்டத்தில் நெல் ஈரப்பத அளவை உயர்த்துவது குறித்து ஒன்றிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். விவரங்கள். கடலூர் மாவட்டத்தில் இன்று நெல் ஈரப்பதம் உயர்த்துவது குறித்து மத்திய குழு கடலூர் மாவட்டத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் தமிழகத்தில் அறுவடை செய்த நெல் பாதிப்படைந்தது. 17% இருக்கும் நெல்லின ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நெல் ஆய்வு செய்ய மத்திய குழு என்ற குழுக்களை தமிழகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிலையில்தான் மத்திய குழுவைச் சேர்ந்த பிரீத்தி, பிரியா பட், அனுபமா, அருண் பிரசாத் மற்றும் தமிழக அரசு சார்பில் உமா மகேஸ்வரி ஆகியோர் நேரில் வந்து பல்வேறு மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று கடலூர் மாவட்டத்தில் தூக்கணாம்பாக்கம் மற்றும் குண்டியமல்லூர் ஆகிய பகுதிகளில் இந்த குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலுக்காக வைக்கப்பட்டுள்ள நெல்லின் ஈரப்பதங்கள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்து வந்தனர். இதில் விவசாயிகள் நனைந்து துர்நாற்றம் வீசி வரும் நெல்களை அவர்களது மாதிரிக்காக சேகரித்து வைத்துள்ளனர். மேலும் இது நெல் நனைந்து காய வைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததா என்று விவசாயிகளிடம் கேட்டு வருகின்றனர். இதற்கு விவசாயிகள் நெல் காய வைப்பதற்கு போதுமான இடம் இல்லை, மேலும் கடந்த சில தினங்களாக போதுமான வெயில் இல்லாததால் நெற்பயிர்கள் தொடர்ந்து பாதிப்படைந்து வந்தது என்று தெரிவித்தனர். இதனை அதிகாரிகள் குறிப்பெடுத்துக் கொண்டனர். மேலும் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் கொள்முதல் நிலையங்களில் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்தனர். இதனை கேட்டுக்கொண்ட மத்திய குழுவினர் விவசாயிகளுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர், அமர்வதற்கான நாற்காலி, மழை பெய்தால் ஒதுங்குவதற்கான கூடாரங்கள் போன்றவற்றை தற்காலிகமாக அமைத்து தர வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். மேலும் இந்த ஆய்வு வந்து அறிக்கையை இன்னும் 2 நாட்கள் சமர்ப்பிப்பதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.